அன்பிற்கினிய சொந்தங்களுக்கு வணக்கம். குமரியில் மங்கள தேவி கண்ணகி அம்மன் திருக்கோவில் கட்டும் பணி ஆரம்பமாகிறது. இந்த பரந்த இடத்தில்தான் நமது திருக்கோவில் அமைய இருக்கிறது. அதற்காக வேலைகள் பலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது மங்கள தேவி கண்ணகி அம்மன் சிலை செங்கோட்டையிலும் மற்ற நமது இன தெய்வங்களுக்கான சிலைகள் மயிலாடியிலும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக விறுவிறுப்பாக நடைபெறும் வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமாக அமைய இருக்கும் மங்கள தேவி கண்ணகி அம்மன் திருக்கோவிலை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம். நான் கோயம்புத்தூர்ந்து வரேன். ஆர்எஸ் திருமூர்த்தி வாணி செட்டியார். என் கூட வந்திருக்குது மல்லிகா, என் ஒய்ஃபு. இங்கே நாங்கள் எல்லாம் காசி அயோத்தியெல்லாம் போயிட்டு இப்போ கன்னியாகுமரி வந்து இப்போது நாகர்கோயிலில் நம்ம குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயில் கட்டணம் செயல்பட்டு அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கிறேன். இதை பற்றி விவரமெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். வாணி செட்டியார் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். சொல்லுங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் வந்து அகசீஸ்வரம் தாலுக்கால நாகர்கோவில் மாநகரம், இதில் உள்ள மாநகரம் வந்து நாகர்கோவிலில் வந்து அருகில் ரயில் நிலையம் அருகில் வந்து கோட்டார் ரயில் நிலையம் அருகில் வந்து நம் வாணியர்களின் குலதெய்வமான மங்கள தேவி கண்ணகி அம்மன் கோவிலை வந்து கெட்டதுக்கு நீங்க இடத்த பார்த்து மங்கள தேவி கண்ணகி அம்மன் சொல்லி அதுக்கு ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணி அறக்கட்டளை கௌரவ தலைவராக நமது வாணியர் குல சிற்பி ஐயா பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களும், மாவட்ட தலைவராக BMC மோகன் அவர்களும், மாவட்ட செயலாளராக முருகப்பெருமாள் கண்ணகி அறக்கட்டளை செயலாளர், இரண்டாவது பேரவை மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளராக மோகன் அவர்களும், இளைஞரணி செயலாளராக இவர் வந்து மங்களதேவி அறக்கட்டளை இணை செயலாளராகும், நான் துணைத் தலைவராகவும், தம்பிகள்லாம் வந்து இணை செயலாளர். என் பேர் மகி, நான் தமிழ்நாடு வாணிய பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளராக எல்லாருமே இருந்து ஒற்றுமையாக எல்லா அமைப்புகளும் ஒற்றுமையாக மங்களதேவி கண்ணகி அம்மன் அறக்கட்டளையை தொடங்கி சீரும் சிறப்புமாக வாணியர்கள்ட்ட மட்டுமே நம்ம வந்து இதை வந்து நன்கொடையை பெற்று இந்த கோயிலை கட்டுகிறோம். கோயிலை கெட்டது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல இடம் இருக்கும் நம்ம கோயிலை கட்டிடுவோம். இது வந்து நாமே இடமும் விலைக்கு வாங்கி நம்ம மங்கள தேவி அம்மன் கோவிலுக்கு வந்து இடத்த கெட்டது வந்து எல்லாருக்குள்ள ஐடியா தான். இது எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக, ஏன்னா இந்த பணி வந்து எவ்வளவு பெரிய பணின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு இடத்த வந்து மாநகரத்துல வாங்கி கோயில் எழுப்பணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சனால, நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைத்தனாலதான் இந்த திருப்பணியை நாங்க கையில எடுத்து எறும்பாட்டும் பல கஷ்டங்களை தாண்டியும் இதை எப்படியாக கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் நாங்க கட்டியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம கண்ணகி அம்மன் கோவில் இல்லை, அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம குலத்தில் பிறந்த நாயன்மார்களுக்கும் நம்ம இதுல வந்து சன்னதிகள் வைக்கும். இது வந்து ஒரு உலக புகழ். கடவுள் பேர் சொல்லு. நம்ம வந்து நம்ம சமுதாயத்துல வந்து 6 நாயன்மார், காரைக்காலன்யார், மக்குவ மகிழ்ச்சி நாயனார், மூர்த்தி நாயனார், கலிகம்ம நாயனார், கரிய நாயனார், அப்புறம் காரைக்காலன்யார், இப்படி 6 நாயன்மார். நம்ம மூர்த்தி நாயனார் 6 நாயன்மார். நம்ம குலத்தினுடைய அடிப்படை, அதாவது நம்ம தாத்தா முறைங்களா வக்குவ மகரிஷி வக்குவ தேவி அவங்க சன்னதி. இன்னொரு தாத்தான்னு பாத்தீங்கன்னா குபேரர் லட்சுமி குபேரர் குபேரர் சன்னதி வைக்கும். கணபதி எல்லாமே சமுதாயத்தினுடைய தோன்றல்னு பாத்தீங்கன்னா குபேரர் வக்குவ மகரிஷி அவங்கள இருந்தா நம்ம தோன்றினது. அப்படியே அவங்க சன்னதி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்பரை பெற்றார்ல நம்ம ஈசன் வந்தியம்மை, அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு சன்னதி வைக்கும். இது போக நம்ம தேவி கண்ணையம்மன் தான் மூலதானம். ஒரு அன்புக்குரியார், நம்ம குலத்துல தோன்றின
நம்ம தெய்வம் அன்பு பிரியால் மருதவானேஸ்வரருக்கு சன்னதி. இது நம்ம குலத்துல எந்த தெய்வம் கண்ணகி இருக்கும். கண்ணகி மூலஸ்தானம் பெரிய கோயிலாட்டு கருவரணமா அமைக்கப்படுறது மங்கள தேவி கண்ணகி தான். எல்லாம் வந்து கூட வந்து நம்ம எல்லாம் செலவு மூட்டத்துல நம்ம சிலைகள் பாக்கி உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 நாயன்மாரு, பந்தியம்மை, அன்பு பிரியால் மருதவானேஸ்வரர், பக்குவ மகரிஷி பக்குவ தேவி, மகா கணபதி, குபேரர், லட்சுமி குபேரர். இது சன்னதிகள் தனித்தனியா வரும். ஒவ்வொரு சிலையும் யாராவது செஞ்சு கொடுத்தா ஸ்பான்சர் ஒவ்வொரு இடமா நம்ம பயணம் பட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடமாட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்பான்சர் கேட்க எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோம் பயணம். அரசு வேற செங்கல் எடுக்கிறீங்களா? செங்கல் ஐடியா இருக்கு. நம்ம தமிழ்நாடு பூரா பணம் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த செங்கல் ஒரு இத்தனை செங்கல் வாங்குறீங்களா? அந்த மாதிரி எந்த ரீதியில நம்ம வாங்கிதான் போறோம். நமக்கு உங்களோட நேரத்தையே பேசும்போது சொன்ன ஒரு உண்டியல் இருந்தோம். அதுல 10 ரூபானாலும் பெண்கள் சேர்த்து தந்தாலே நம்ம வாங்குவோம். அதனால ஒரு 10 செங்கலோ 20 செங்கலோ அவங்களால முடிஞ்சது என்ன தந்தாலும் வாங்கிடுவோம். அதாவது ஒவ்வொரு வாணியனுடைய பங்களிப்பும் இருக்கணும். இதுதான் எங்களோட எண்ணம். அண்ணன் கேட்டீங்க, நம்ம எதுக்கு இந்த கோயில் நம்ம எதனால கேட்டோம்? ஒரு மாநாடு நடத்தணும். இந்த மாநாட்டுக்கு வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆன்மீகத்தாலதான் அடிப்படையா வச்சுதான் சமுதாயத்தினோட ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியுங்கிறது எங்களோட எண்ணமாயி போச்சு. அவ்வளவு பெரிய மாநாடு நடக்கும். ஏன்னா பெண்கள் இல்லாம மகளிர் இல்லாம எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது. இப்ப நாங்க ஒரு 8 பேர் 10 பேர் 12 பேர் ஒவ்வொரு ஊரா போறோம்னா எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லாம எதுவுமே நடக்காது. அவங்கள ஒருங்கிணைக்கணும்னா இந்த மாதிரி ஆன்மீக கண்ணகி ஆலயம் அமைச்சா அவங்க வரணும். அவங்க மூலமா பிள்ளைகள் வரும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சமுதாயத்துல நாயன்மார் இருக்காங்க. சங்கதிகளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு கெட்டி ஒரு விழிப்புணர்வும் ஒரு சமுதாய பற்றுதலும் முதல்ல நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இது ஒரு பாலமாட்டு ஒரு மைய கருவாட்டு இதாயிரும் கண்டிப்பாட்டு. இது போக நான் அண்ணன் வந்து இருக்கீங்க, நேரத்துக்கு கன்னியாகுமரியில போய் தங்கியிருக்கீங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா அங்கேயே தங்கிடலாம். இங்கேயே அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம்னு கட்டணம் கட்டி நம்ம இலவசமா எப்படி பண்ணணுமோ அப்படியே முடிவு பண்ணிக்கல. கம்மி பண்ணி ஆமா கம்மி பண்ணி தான் வார்த்தைகளை விட்டுக்கிட்டு ரெண்டாவது இது பண்ணக்கூடாது. ஆமா ஆமா அது ரெண்டாவது முடிவு பண்ணி சொல்லணும். காஞ்சிபுரம் பேரவை இலவசம் சொல்லி யாரு காசு வாங்காம முடியாது. அதுக்கப்புறம் மாத்தி எழுதிவிட்டேன். குறைந்த செலவு மாத்தி விட்டேன். ஒரு ஆளை கூட 2 பேரை போட்டோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ரைட்டுக்குள்ள கரண்ட் பணம் கேட்டணும். அதுக்காக ஏதாவது ஓடணும்ல. மேல் மாடியும் ரூம் கட்டுறீங்க. அதெல்லாம் முடிவு பண்ணல. பட்ஜெட்டை பொறுத்துதான் நம்ம வந்து பிளான் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். யாருக்குள்ள இடம் இருக்கு, வரக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து நம்ம இந்த வண்டி வாங்கிக்கிறீங்க. நம்ம வந்தா ஹெல்ப் நம்ம எல்லாரும் நம்ம இது சார்ந்த விஷயங்களுக்கு கோயில் விஷயத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கோம். வெளியூருக்கு போவதுக்கு எடுக்கிறதுக்கு தான் நம்ம இத பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு டூர் மாதிரி. நீங்க அந்த வேன் சும்மா இருக்கிற நேரத்துல யாராவது நம்ம ஆளுங்க கேட்டா அது ஒரு நம்மளுக்கு ஆமா ஆமா நம்ம யோசிக்கல. நம்மளுக்கு நம்ம பண்ணல பண்ணுவோம். அது நிறைய பேர் வருவாங்க. அப்ப வரவழைக்கலாங்க. வந்தா முதல் வேலையும் இங்க இந்த கோயிலுக்கு வரவழைச்சு. ஆமா ஆமா வருங்காலங்கள்ல பல திட்டங்கள் இதனால இருக்கு. இது மையக்கருவா வச்சு பல திட்டங்களை நம்ம உருவாக்க. கண்ணையம்மன் கோயில் எங்களை பொறுத்தளவுல நிறைய ஏறிட்டம் இல்ல. முதல் படி கண்ணையம்மன் கோயில். அது இருந்து அடுத்து கல்வி மருத்துவம் எல்லாமே வந்துடும் அதுல. ஆக்சுவலா இது மைய புள்ளியாட்டு வச்சு கல்வி மருத்துவம் சுகாதாரம் மாதிரியா எல்லாமே சுகாதாரம் மக்களுக்கு தேவையானது எல்லாம். ஆமா 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 ஆமா. அதனால எல்லாமே படிப்படியாட்டு வந்துடும். இது அமைஞ்ச உடனே எல்லாருமே ஒரு விழிவு எல்லாம் வந்துடும். இறை அருளாட்டு எல்லாம் வந்துடும். இப்பவும் அப்படிதான் ஓநாட்டு இறை அருளா நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கு இவ்வளவு நாள் காலம் எடுத்திருக்குன்னு அதை தெரிவிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் கொஞ்சம் காலங்கள். எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க கோயில் எஸ்டிமேட் ஒரு 2.25 கோடி. 2.25 கோடி. சரி, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறீங்க? எவ்வளவு எப்ப முடிக்க போறீங்க? முடிக்கிறது எங்களுடைய பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி முடிக்கணும் பிளான் இருக்கும்.
அதை நோக்கி தான் பயணப்பட்டுட்டு இருக்கோம். முதல்ல கண்ணகி சிலை வச்சுட்டு இல்ல இல்ல எல்லாமே மொத்தத்துல எல்லாம் சேர்த்து ஒரே நேரம் ஒரே இதுல முடிச்சிரும். அதுக்குண்டான அளவுல பட்ஜெட் கிடைச்சிட்டுனா அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா பண்ணிடுறோம். பட்ஜெட் தான் ஆட்கள் தங்குறது அதெல்லாம் 2வது பண்ணலாம். கோயில் வந்து ஒரேடியா தான் வேலை முடியும். எல்லா சன்னதிகளும் வச்சு எல்லா சாமியும் ஒரே மாதிரி கும்பாச்சு. என்னால நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போறீங்க. ஆமா ஆமா அதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமா. காஞ்சிபுரம் எழுதுனது நல்லா ஃபேமஸ். நாங்க மாநாட்டுப்புறத்துல தான் தங்கணும். காஞ்சிபுரத்துல கல்யாண மண்டபத்துல அப்படியா? ரூம் போட்டிருக்காங்கல்ல, ஏசி ரூம் 2 ரூம் போட்டு அங்கதான் தங்கி அவங்க எங்களுக்கு 20 சாப்பாடுல இருந்து ஆமா ஆமா அவர் கூப்பிட்டு காஞ்சிபுரத்துல கூப்பிட்டு. சரி ரொம்ப நீங்க உங்களோட முயற்சி வெற்றி அடையணும். வாணி செட்டியார் எல்லாருமே ஆமா ஒத்துழைக்கணும். அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் கொடுத்து விரைவில் உங்க கட்டட பணி முடிவடைந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சிகள். உங்கள் ஆசீர்வாதங்களும் நமது வாணியர்களின் பெரியவர்களின் ஆசை கண்டிப்பாட்டு நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லா நம்ம வாணி செட்டியார் வந்து எல்லாம் நிறைய பேர் கண்ணை ட்ரை பண்ணி வைக்க முடியல. ஆமா ஆமா நீங்க முழு மூச்சா இறங்கி இருக்கிறாங்க. ஆமா ஆமா சாவணும் ஆமா உங்க தொண்டு தான் கோயம்புத்தூர்ல பெருசா இருக்கு. நீங்க பாத்துக்கிடுங்க. இல்ல நம்மளால எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நம்மளால எதுவுமே கிடையாது. ஒரு உங்களை அடுத்தவரை பார்க்க வரணும்னு நினைச்சுட்டே இருக்கோம். சொன்னேன் நீங்களே வந்து அவன் அருள் இல்லாம அவனுடைய அருள் இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாமே எங்களுக்கு எல்லாமே இறை அருள். அத நம்ம மனிதன் வந்து பயன்படுத்திக்கிறார். அவ்வளவுதான். என்னோட பர்த்டேக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. கேக்கெல்லாம் வெட்டி இன்ப வச்சு கொடுத்தீங்க. ஆமா ஆமா அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால அது உங்களுக்கு பண்ணாம நாங்க யாருக்கு பண்ணுவோம். அப்படிதானமா? சரி ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. மந்தியம்மா. சரி சரி.